எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் துலாம் ராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவிலே 2025 ஜூன் 16 முதல் 22 வரை இந்த வாரத்திற்கான ராசி பலன்கள். தமிழிலே விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 2 துவங்கி 8 வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் 7-8 நிமிடத்திலும், அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுக்கும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவிலே காண்போம். அன்பு நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள். பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் நிச்சயமாக தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எண்ணங்களை கமெண்ட்ஸிலே தெரிவித்து தொடர்ந்து இணைந்து இருக்க அன்போடு வேண்டுகின்றேன். அசைக்க முடியாத சனி மீண்டும் ஆடுமா சதிராட்டம் என்ற இந்த தலைப்பில் 6ஆம் இடத்து சனி பகவானாக பரிணமித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சனி பகவான் நிச்சயமாக அற்புதங்களை உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய நிலையிலேயே இருக்கிறார். சனி பகவானுடைய இந்த 6ஆம் இடத்து பயணம் மிக விரைவிலேயே வக்கரசனியாக மாறப்போகிறார். நல்ல அற்புத அருளை தரக்கூடிய அமைப்பு. இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆணி சூரியனாக சூரியன் ஜூன் 15 பரிணமித்தார். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் நிலையில பாகிய நிலையில இருந்து அற்புதத்தை செய்யக்கூடிய வாரமாக தொடர்ந்து இந்த ஆணி மாதம் முழுக்க அப்படித்தான் இருக்கும். ஜூலை 15 2025 வரை. இதுல என்ன அற்புதம் என்றால் 11ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்து அதிபதியினுடைய இடத்திலிருந்து 11ஆம் இடத்துல இருந்து லாபத்திற்கு லாபம், மென்மேலும் லாபம், அதிர்ஷ்டம், தந்தை வழி பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அல்லது தந்தைக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து தந்தை வழியிலே தடைபட்டு இருந்த விஷயங்கள்லாம் வருவதற்கு, வெற்றி வருவதற்கு, சாதனையாக மாறுவதற்கு இது மிக பெரும் அற்புதங்களை செய்யக்கூடிய வாரமாக இது துவங்குகிறது. சூரியன் இதே நிலையிலே ஜூலை 15 2025 வரை இருப்பார். அது மிகப்பெரிய அற்புதங்களை உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறது. வம்பு வழக்கு இவை இருந்தால் அது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகக்கூடிய அமைப்பு. நீதிமன்றங்களில நீங்கள் சொல்வது சரி என்ற அந்த உங்களுடைய உண்மையான வாதங்கள் எடுபடக்கூடிய அந்த அற்புதம் என்பது ஏற்படும். பேச்சு, எழுத்து திறமை இவையெல்லாம் மிளிர்ந்து இதனால் தனலாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதிகப்படியான அனுகூல பலன்களை அள்ளித்தரக்கூடிய நிலையிலேயே சூரியன் இருக்கிறார். அது மட்டுமல்ல, சூரியன் 3ஆம் இடத்தை, இந்த சூரியன் மட்டும் அங்கு அல்ல, உங்களுடைய 3ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்து அதிபதி சூரியனோடு இணைந்து, சூரியன் புதனோடு இணைந்து 12ஆம் இடத்து அதிபதியும் 6ஆம் இடத்து அதிபதியும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து சூரியனோடு இணைந்து இருப்பது என்பது ஒரு மிக பெரும் அற்புத விபரீத ராஜயோகமாக அமைந்து உங்களுக்கு பலவிதமான சிறப்புகளை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு. ஆகினாலே அற்புதங்கள் பல நிகழ்கிறது. தொடர்ந்து நிபுண யோகம் என்பது அமையக்கூடியது. அந்த நிபுண யோகம் என்பது எப்படி ஒரு விஷயத்திலே லாபம் பெறலாம் என்பதை யோசித்து நீங்கள் பெற முடியும். வெற்றி உண்டு. தந்தை வழி அனுகூலங்களை அற்புதமாக அள்ளித்தரக்கூடிய நிலையில இந்த கிரக நிலைகள் இருக்கிறது. ஆதியோகம் புதனும் குருவும் இணைந்து இருக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது ஆதியோகம் என்பது ஏற்படுகிறது. அதே மட்டுமல்லாமல் வாரத்தினுடைய துவக்கம் திங்கள் செவ்வாய் அந்த புதனில ராகு சந்திரன் இணைவு என்பது நீங்கள் சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய குழந்தைகள் அல்லது யார் மீது அன்பு வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் மீது, அவர்கள் உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை, கூடுதல் கவனம் என்பது நிச்சயம் தேவை. ஸ்பெகுலேட்டிவ் இன்கம், அதாவது இந்த லாட்டரியில் பணம் வருமா அல்லது 1 போட்டால் 10 வந்து விடுமா என்ற விஷயங்களில இந்த வாரத்திலே முதலீடு செய்யாதீர்கள். ஆனால் இதற்கு முன்பு ஷேர் மார்க்கெட், இன்சூரன்ஸ் இவற்றிலே பணம் போட்டிருந்தால் அது கனிந்து முதிர்வடைந்து இப்போது கையில தனலாபமாக வரக்கூடிய அமைப்பை இந்த வாரத்தினுடைய கிரகநிலைகள் உங்களுக்கு காட்டுகிறது. வேலை செய்யக்கூடிய இடத்திலே பேச்சிலே கவனமாக இருக்க வேண்டும். ஒரு வேலை, ஒரு தொழில், ஒரு வேலை என்று இருக்கிறீர்கள் என்றால் அல்லது வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால், உங்களுடைய வாடிக்கையாளர்களை சந்திக்கிறீர்கள் என்றால் சற்று பேச்சிலே நிதானத்தோடு கவனத்தோடு இருப்பது மிக முக்கியம். இந்த சுனப யோகத்தினுடைய அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி அற்புதத்தை பெற வேண்டுமே அன்றி ஏதேனும் பேசி கெடுத்துக் கொள்ளக்கூடாது. பேச்சிலே கவனம், பொறுமை, அந்த நிதானத்தை இழந்து விடக்கூடாது. ஏனென்றால் இந்த ராகுச்சந்திரன் என்பது அந்த கிரகண தோஷ இணைவு போன்ற ஒரு அமைப்பை உங்களுக்கு 5ஆம் இடத்திலே தந்து விடுகிறது. ஆகையினால்
ஒரு உங்களை விரும்பக்கூடியவர்களோடு பேசும்போது கூட அவர்கள் மனது புண்படும்படியான வார்த்தைகளை நீங்கள் மனநிலையிலே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆகினாலே அதை தவிர்ப்பது நல்லது. அது மட்டுமல்லாமல் அந்த 11ஆம் நிலையில இருக்கக்கூடிய செவ்வாய் கேது இணைவு என்பது நிலம், வீடு, வாகனங்கள் வழியில மிகப்பெரிய ஒரு லாபத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது. இது இந்த வாரம் மட்டுமல்ல, வரக்கூடிய ஜூலை 28, 2025 வரை அப்படித்தான் இருக்கும். அதோடு கூட புதன், குரு, சுக்கிரன் இந்த நிலைகள், கிரக நிலைகளை பார்க்கும்போது சாமர யோகம் என்பது ஆகையினால ஃபைன் ஆர்ட்ஸ் நுண்கலைகளிலே மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்துகிறது. ஃபைன் ஆர்ட்ஸ்ல வெற்றி பெற்று விடலாம். மற்றவர்களுக்கு எளிதிலே வராது. ஓவியம் வரைவது என்பது எல்லோராலும் இயன்றதல்ல. இசை கலை என்பது எல்லோராலும் இயன்றதல்ல. இது போன்ற நிலைகளிலே அதற்கான பயிற்சி நீங்கள் எடுக்கும் போது அதில் வெற்றி பெற்று விடுவதற்கான அமைப்பு என்பது ஏற்படுகிறது. மிருதங்க யோகம் ராகு மற்றும் புதன் இருக்கக்கூடிய நிலைகளில் பார்க்கும்போது மன்னனுக்கு நிகரான மன்னன் எப்படி சந்தோஷமான நிலைகளில் இருக்கும்போது ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறானோ அந்த சந்தோஷத்தை பெறுவதற்கான வாய்ப்பை இந்த கிரக நிலைகள் ஏற்படுத்தி தருகிறது. ஒரு தொழிலில் ஈடுபட்டிருக்கிறீர்கள், தொழில் அதிபர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கூடுதல் கவனம் தேவை. ஏனென்றால் ஏதேனும் ஒருவர் உங்களை ஏமாற்றி பேசி பெரிய முதலீட்டிலே சிக்க வைத்து விடக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதிலே கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்களாக இருக்கிறீர்கள், அது பள்ளி கல்வியோ கல்லூரி கல்வியோ அல்லது பயிற்சிக்காக ஏதேனும் செய்கிறீர்கள், ஒரு வேலைக்கு சேர்ந்திருக்கிறீர்கள், அங்கு பயிற்சிக்காக சென்றிருக்கிறீர்கள் என்று கல்வி சார்ந்த நிலைகளில டைவர்ஷன் இங்கங்கு என்று மனதை திசை திருப்பக்கூடாது. ஏனென்றால் ராகு சந்திரன் இணைவோடு துவங்கக்கூடிய வாரம், அதன் பின்பு சனி சந்திரன் இணைவு வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் ஆகையினாலே சற்று கூடுதல் கவனம். ஏனென்றால் ஒரு சுமை, ஒரு வேலை பலு உணரக்கூடிய அமைப்பை இது காட்டுகிறது. எது எப்படி இருந்தாலும் வெளியூர் வெளிநாடுகளிலே தனலாபம் இருக்கும். பயணங்களின் வழியிலே செலவுகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வாரத்தினுடைய கடைசியிலே சுக்கிரன் சந்திரன் இணைவது என்பது மிக அற்புதமான லாபம். உங்களுடைய வாழ்க்கை துணை வழியாக, வேலை செய்யக்கூடிய இடத்திலே உங்களோடு பணிபுரிபவர்கள் வழியாக ஒரு இணக்கமான உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடி அற்புதங்களை பெறக்கூடிய அமைப்பை தருகிறது. பொருளாதார நிலை உயரும். தொழிலிலே இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கும். 5ஆம் இடத்துல ராகு அந்த இருக்கக்கூடிய அமைப்பும் அந்த குருவினுடைய பார்வை பெறுவதும் இது மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்யும். நெருக்கடிகளை எல்லாம் தவிர்த்து அற்புதங்களை செய்யும். புதிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குரு பார்வை 5ஆம் இடத்துல அற்புதங்களை எல்லாம் செய்யும். அது மட்டுமல்ல, உங்களுடைய இழந்த நன்மதிப்பு என்பது மீண்டும் புனரமைக்கப்படக்கூடிய அமைப்பு. வேலை, கல்வி, திருமண வரம், குழந்தை வரம் இவற்றிலெல்லாம் சிறப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ஏற்றத்தை நிச்சயம் தரும். அன்பு நேயர்களே, ஆனி மாதம் துவங்கி, அதாவது இந்த ஆனி மாதம் என்பது இந்த வருடத்தில விஸ்வாவசு ஆணியானது ஜூன் 15 துவங்கியது. சூரியனானவர் மிதுன சூரியனாக பரிணமிக்கக்கூடிய அற்புதம் தான் இந்த ஆனி மாதம். ஆனி மாதத்துல பல சிறப்புகள் இருக்கிறது. அதுல மிக முக்கியமான ஒன்று, வீடு கட்டக்கூடிய புதிதாக வீடு கட்ட துவங்கக்கூடாதே தவிர ஏற்கனவே துவங்கி இருக்கிறீர்கள் என்றால் அதை நடத்தலாம். அதே போல் பள்ளி கல்லூரி விஷயங்கள் இவையெல்லாம் திறக்கக்கூடிய அமைப்பு ஆகையினாலே ஹயக்ரீவர் வழிபாடு என்பது வெற்றிக்கான வழி. திருமண வைபவங்கள் இதற்கான விஷயங்கள் இதற்கான விசேஷங்களை எல்லாம் மேற்கொள்வது ஆணியிலே உங்களுக்கு அற்புதத்தை தரும். அதே சமயத்துல இந்த வாரத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும்போது சந்திரனை வைத்துத்தான் சொல்லப்படுகிறது. வானத்து கிரகநிலைகள் வையத்திலே என்ன செய்யும் என்று யோசிக்க கூடாது. ஏனென்றால் சுட்டெரிக்கும் சூரியன் வந்தால்தான் நாம் சுகப்பட முடியும். சந்திரன் மாறி மாறி நின்றால்தான் நாளும் கிழமையும் நமக்கு உருவாகும். இதில் ஒன்று குறைந்தாலும் உலகம் இல்லை. ஆகையினால் நாம் உடைய இலக்கு என்பது வாழ்க்கையை கிரகங்களின் அடிப்படையில ஒரு உத்தேச நிலை, அதாவது உத்தேசம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் 100க்கு 100 என்னால் கணித்து விட முடியும் அல்லது யாராலும் சொல்லிவிட முடியும் என்றால் இறைவனுக்கு நிகராகி விடுவார்கள். இறைவனுக்கு நிகராக இறைவன் இந்த பூமியில யாரையும் தோற்றுவித்ததில்லை என்பதுதான் என் கருத்து. அன்பு நேயர்களே, விஸ்வாவசு வருடம் ஆணி 2 திங்கட்கிழமை முதல், அதாவது ஜூன் 16 முதல், விஸ்வாவசு வருடம் ஆணி 8 ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 22 வரை சந்திரனானவர் வாரத்தினுடைய திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய நாட்களிலே ராகுவோடு இணைந்து கேதுவினுடைய பார்வை பெற்று சந்திரனுடைய செவ்வாயினுடைய பார்வை சந்திரன் பெற்று சந்திரமங்கல யோகம் பெறுகிறார். இது சற்று தீவிரமானது.
நெருப்பு ஆற்றிலே நீந்தக்கூடியது போன்ற தீவிர எண்ணங்களை கொடுக்கும். அண்மையிலே பல அந்த நெருப்பு சார்ந்த விஷயங்களை எல்லாம் பிரச்சனைகளாக பார்த்திருப்போம். ஊர் நாடுகளிலே பல இடங்களில் தீ விபத்து, தீ பிழம்பினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, தொடர்ந்து இங்கு அங்கு போர் என்று வெடிச்சத்தமும் வெளிச்சமும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த வெளிச்சம் எல்லாம் வெடிச்சத்தோடு வரக்கூடிய வெளிச்சங்கள் எல்லாம் நன்மையை பயக்குவது இல்லை. ஆகையினால் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான். காரணம் என்னவென்றால், சந்திரன், செவ்வாய், ராகு இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று எப்படியோ அந்த நிலையிலே, இந்த கும்பராசி மனையிலே சம்பந்தம் ஏற்படக்கூடிய நாட்களாக இருக்கிறது. திங்கள், செவ்வாய், புதன் ஆகையினால் அந்த பாவகத்திலே சற்று கவனத்தோடு இருப்பது. ஏனென்றால் எமோஷனல் இன்ஸ்டபிலிட்டி, மனநிலை தடுமாறக்கூடும். பணநிலையிலே அல்லது மனநிலையிலே ஏதேனும் தடுமாற்றம் என்றால் வெற்றிக்கான வழிகள் குறையும். படபடப்பு கூடும், கவனமாக இருக்க வேண்டும். ஜூன் 19, 20 சனி பகவான் சந்திரன் இணைவு. இது ஒரு புணர்ப்பு. அது என்னவென்றால் புணர்ப்பு தோஷமாக யோகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு. தோஷமாக வைத்திருப்பதோ யோகமாக வைத்திருப்பதோ, அதாவது அதிர்ஷ்டமாக அதை மாற்றிக்கொள்வதோ அல்லது அதை செயல்பாடிலே தடை என்று மாற்றிக்கொள்வதோ நாம் நடக்கக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். வேலையிலே மந்த நிலை ஏற்படும். அப்படி ஏற்படாமல் பார்த்து கொள்வது மிக முக்கியம். அதற்கு அடுத்தது ஏப்ரல் 21, 22 சுக்கிரன் புதன் இணைவு. இந்த சுக்கிரன் புதன் இணைவு என்றால் நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை தரக்கூடிய, ஆழ்ந்து சிந்தித்து ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி உறவு முறைகளிலே வெற்றியை பெற்றுவிடக்கூடியது. ஆகையினால வாரத்தின் பல பகுதிகள் எப்படி இருந்தாலும் கடைசியாக அற்புதத்தோடு முடியக்கூடிய அமைப்பை தரக்கூடிய வாரமாக இருக்கிறது. விஸ்வாவசு வருடம் ஆனி 2 திங்கட்கிழமை ஜூன் 16, 2025 அன்றைய திதி 3:31 PM வரை பஞ்சமி, பின்னர் சஷ்டி. நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம், பிறகு சதயம். நாள் முழுவதும் சித்த யோகம், சூன்ய திதி. நல்ல காரியங்கள் செய்யலாம். பெண் பார்க்க, வரன் தேட, பெயர் வைக்க, வித்யாரம்பம் செய்ய, வெளிநாடு பயணம் துவக்குவதற்கு, புதிய விஷயங்களை துவக்குவதற்கு, புதிய ஆடைகளை வாங்குவதற்கு, நகை வாங்குவதற்கு, திருமாங்கல்யம் செய்வதற்கு, பிரச்சனைகள் ஏதேனும் இருக்கிறது என்றால் பஞ்சாயத்து ஒருவரோடு ஒருவர் அமர்ந்து பேசி தீர்த்துக் கொள்வதற்கு இது சிறப்பு. அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆனி 3 செவ்வாய்க்கிழமை ஜூன் 17, 2025 திதி 2:46 PM வரை சஷ்டி, அதன் பின்னர் சப்தமி. நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் 1:1 AM வரை, பிறகு பூரட்டாதி. இந்த நாள் மரண யோகம், திதி துவயம். அதாவது சஷ்டி சப்தமி இந்த திதிகளிலே இறந்தவர்களுக்கு திதி தர வேண்டும். முருகன் வழிபாடு வெற்றிக்கான ஏற்றத்திற்கான வழியை தரும். அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆனி 4 புதன்கிழமை ஜூன் 18, 2025 திதி 1:35 வரை சப்தமி, பின்னர் அஷ்டமி. இந்த நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகங்களாக இருக்கிறது. இருப்பினும் பகல் 12க்கு மேல் அஷ்டமி, காலாஷ்டமி, கிருஷ்ணர் வழிபாடு. பகவதாஷ்டமி இரவு. இந்த நாளிலே இரவிலே 4 ஜாமங்களிலே சிவ பூஜை செய்வது என்பது, சிவனுக்கான பூஜைகளை செய்வது என்பது மறுபிறவி அற்ற ஒரு அற்புதத்தை தருகிறது என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஜாதக தோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாள் பகல் 12 மணிக்குள் இதை செய்தாக வேண்டும். அப்படி செய்ய வேண்டும் என்றால் பகல் 12 மணிக்குள் நல்ல விஷயங்களையும் செய்யலாம், துவக்கலாம். இந்த நாளிலே பூரட்டாதி நட்சத்திரம். ஆயுஷ்மான் மற்றும் பவ, ஏனென்றால் வாழ்த்துவதற்கு ஆயுஷ்மான் பவ என்று சொல்வார்கள். யோகம் ஆயுஷ்மான் யோகம், பவ கரணம். பூரட்டாதியிலே ஆயுஷ்மான் பவ வரக்கூடிய அமைப்பிலே குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குவது மிக முக்கியம். உங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆயுஷ்மான் பவ சௌக்கிய என ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் எளிய தமிழிலேயே நீங்கள் நல்ல ஆயுளோடு சீரும் சிறப்பும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துங்கள். யாரையும் எந்த அவச்சொல்லும் சொல்லாதீர்கள். ஏனென்றால் எல்லோருக்கும் இந்த நாளில சொன்ன சொல் பலிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக இது அமையும். பூரட்டாதி ஆயுஷ்மான் பவ இந்த நட்சத்திரம் யோகம் கரணம் அமைந்திருக்கக்கூடிய நாள். விஸ்வாவசு வருடம். அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆனி 5 வியாழக்கிழமை ஜூன் 19, 2025 திதி 11:55 AM வரை அஷ்டமி, பின்னர் நவமி. நாள் முழுவதும் சித்த யோகம், அஷ்டமி நவமி ஆகையினால் சித்த யோகமாக அமைந்திருந்தாலும் கூட சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல
உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு தீவனம் தருவது சிறப்பு. அதிலும் பசுமாட்டிற்கு பழம் தருவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். இதன் காரணமாக நாகதோஷங்கள் குறையும், ராகுகேது தோஷங்கள் விலகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவசியம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் காமதேனு பூஜை செய்ய ஏற்ற நாள். உத்திரட்டாதியில பிறந்தவர்களுக்கு ஜென்ம தோஷங்கள் அல்லது ஜாதக தோஷங்கள் குறைய இந்த நாளிலே பூஜை ஹோமங்கள் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி 6 வெள்ளிக்கிழமை ஜூன் 20, 2025 திதி 9:49 AM வரை நவமி, பின்னர் தசமி. சித்தயோகம் அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது. 10 மணிக்கு மேல், காலை 10 மணிக்கு மேல் எல்லா நல்ல காரியங்களையும் செய்யலாம். வெள்ளியும் ரேவதியும் சேருவது பிருகு ரேவதி. பகல் 12க்கு மேல் சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்களை துவக்கலாம், செய்யலாம். ருது சாந்தி, நிச்சயம், அன்னப்பிராசனம், பெயர் சூட்டுதல், நகை வாங்குதல், போர் கிணறுகள் எல்லாம் எடுக்க முயற்சி செய்வது, இவையெல்லாம் வெற்றியை தரும். பயணப்படுவதற்கு கூட இது அற்புதமான நாளாக அமைகிறது. அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி 7 சனிக்கிழமை ஜூன் 21, 2025 திதி 7:19 வரை தசமி, அதன் பின்னர் ஏகாதசி. இந்த நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த நாளுக்கு மேலும் ஒரு சிறப்பு உண்டு. அது என்னவென்றால் சாயன முறைப்படி நிஜ தட்சிண அயன புண்ணிய காலம். இந்த நாளில சூரியனானவர் நிஜமாக தெற்கை நோக்கி நகரக்கூடிய நாள் என்று. அது என்ன நிஜ என்று, அப்படி என்றால் போலி இருக்கிறதா என்று அல்ல. கணக்குகளிலே இருவேறு கணக்குகள் இருக்கிறது. எப்படி இந்த ஜோதிட கணக்குகளிலும் கூட 2 முறை திருக்கணித முறை, வாக்கிய முறை என்று இருக்கிறதோ, இரண்டிலுமே அர்த்தங்கள் இருக்கும். அது நிஜ தட்சிணாயன புண்ணிய காலம். காலை 8:13 சூரியனானவர் கடக சூரியனாக மாறிவிடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆடி 1 சிறப்பு இந்த நாளுக்கு உண்டு. 3 திதிகள் கூடுகிறது. ஆகினால் அவமாகம் என்று பெயர். தான தர்மங்களுக்கு ஏற்ற நாள். இந்த நாள் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் கடன் அடைக்கும் முயற்சிகள் எடுத்தால் வெற்றி தரும். இந்த நாள் சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு உகந்தது. ஏகாதசி பெருமாளுக்கு உகந்தது. அபரா ஏகாதசி என்றால் என்ன? சிறிதிலிருந்து முன்னேற்றத்தை நோக்கி மிக பெரிதாக மாறுவது. எப்படி வாமன அவதாரத்திலிருந்து, மிக சிறிய அவதாரத்திலிருந்து மிகப்பெரிய திரிவிக்ரம அவதாரத்தை உடனடியாக பெருமாள் பெற்றாரோ, ஸ்ரீ விஷ்ணு பெற்றாரோ, அதுபோன்று சிறிய நிலையிலிருந்து யாரும் உங்களை வெற்றி கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நிலையை பெற்றுவிடக்கூடிய அமைப்பை இந்த அபரா ஏகாதசி நாளில ஒருவேளை உணவையாவது தவிர்த்து இறைவனை நோக்கி தியானம் தவம் செய்வது, இறைவனை நினைப்பது, பெருமாளை வணங்குவது வெற்றியை ஏற்படுத்திவிடும். மாணவர்களாக இருந்தால் 10 மார்க்கிலிருந்து 100 மார்க்கிற்கு செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். 10 ரூபாய் கையில் இருந்தால் 1 கோடியை தாண்டி பல கோடிகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும். பெருமாள் வழிபாடு, மாலை வேளையிலே பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு இல்லத்திலே தீப வழிபாடு செய்வது வெற்றியை தரும். இந்த நாள் சர்வதேச யோகா தினம். யோகா தியானம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்த உதவும். அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி 8 ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 22, 2025 திதி 1:22 AM வரை துவாதசி, பின்னர் திரையோதசி. இந்த நாள் பிரபல அரிஷ்ட யோகம். அதன் பின்னர் மாலைக்கு பின்னர் சித்த யோகம் அமைகிறது. ஆனால் நாள் முழுவதும் புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. தனிய நாள் சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது. கிருத்திகை ஆகையினால் முருகனுக்கான வழிபாடு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயம் தரும். மாதத்தில இந்த வாரத்தில 2 நாட்கள் அற்புதமாக முருகனுக்கான வழிபாடை நீங்கள் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். கூர்ம ஜெயந்தி. இந்த வாரத்திலே சந்திராஷ்டகம் அடையக்கூடிய ராசிகள் என்றால் கடகம் 17, 18 ஆகிய நாட்களிலே, சிம்மம் 19, 20 ஆகிய நாட்களிலே, கன்னி 21, 22 ஆகிய நாட்களிலே சந்திராஷ்டகம் அடைகிறது. எனது அன்பு நேயர்களே, பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பஞ்சாங்க குறிப்புகளை பார்த்து செயலாற்றுவது என்பது மெதுமெதுவாக வளர்ச்சியை நோக்கி கட்டமைக்கும், வாழ்வில் அற்புத வெளிச்சங்களை புகுத்தும். நல்லொருள் நிச்சயம் கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்காக இந்த பதிவை தந்திருக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நோட்டிபிகேஷன் உடனே ஆன் செய்து இணைந்திருங்கள். நன்றி.